உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த ஆதிக்கிட்ட சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறப்போ நேற்று பொம்மையை என் பக்கத்தில் வச்சதுக்கே அவள் எப்படி ரியாக்ட் பண்ணான்னு பார்த்தீங்கல்ல. ஒருவேளை நிஜமாவே குழந்தை பிறந்தா அது அவளால் தாங்கிக்கவே முடியாது. என்னமோ தெரியல பாரதி, என்னால் தமிழை தாண்டி இன்னொரு குழந்தைன்னு யோசிக்க கூட முடியல. ஆதியே எனக்கு இன்னொரு குழந்தை வேண்டான்னு சொல்லும்போது என்னை என்னமா பண்ண சொல்றீங்க? ஆதிக்கு இதுல விருப்பம் இல்லையோன்னு முடிவு பண்ணிதான் நானும் இந்த முடிவுக்கு வந்தேன். ஆனா நான் அங்க ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் எனக்கு மனசு கேட்கலமா. அதனால்தான் திரும்பி வந்துட்டேன். அங்கதான் ஆதி என்னை பார்த்துட்டு என் கூட சண்டை போட்டாரு. அப்புறம் நாங்க சமாதானம் ஆயிட்டோம். தமிழும் இப்ப புரிஞ்சுக்கிட்டு தம்பி எப்ப வருவான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாமே இப்ப சரியாதாமா இருக்கு. நானும் அதை பத்தி தான் பேச வந்தேன் பாரதி. தமிழ் அப்படி சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. அவ வயசுக்கு அவளுக்கு அவ்வளவுதான் புரிஞ்சிருக்கு. ஆனா இத நாம இப்படியே சாதாரணமா விட்டுறக்கூடாது. நாளைக்கு உனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தமிழ் மனசுல அது வரக்கூடாத சிந்தனைய வர வச்சாலோ இல்ல வரக்கூடாத எண்ணத்தை அது தந்தாலோ கஷ்டம் நமக்கு தான். அதனாலதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். உனக்கு குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் வரைக்கும் தமிழ ஏதாவது வெளியூர்ல இருக்கிற ஒரு நல்ல கான்வென்ட் ஸ்கூல்ல சேர்த்துடலாமே. அவளுக்கும் உங்களை எல்லாம் பிரிஞ்சிருந்தா உங்க மேல ஒரு பாசம் வரும், தம்பி மேலயும் ஒரு பாசம் வரும். வேண்டாமா, நாம இத பத்தி ஏற்கனவே பேசிருக்கோம். இது சரியா வராதுன்னு நாங்க எப்பவோ முடிவு பண்ணிட்டோம். திரும்பவும் அதை பத்தி பேச வேண்டாம். அன்னைக்கு நாம இருந்த மாதிரி இன்னைக்கு நாம இல்ல பாரதி. நான் சொல்றது தமிழோட நல்லதுக்கும் சேர்த்துதான். என்ன முறைக்கிற? இந்நேரம் ஆதிக்கு மட்டும் நீங்க அம்மாவா இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் நான் என்ன பண்ணி உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்திருப்பேன்னு எனக்கே தெரியாது. என்ன பாரதி இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்றீங்க? என் பிள்ளைய கான்வென்ட் ஹாஸ்டல்ல சேர்க்கறதுக்கு நீங்க யாருங்க? நானும் இங்க வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். ஏதாவது பண்ணி எங்களை பிரிக்கணுங்கிற வேலையை பாத்துட்டு இருக்கீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? வேண்டாம் பாரதி, வார்த்தைலாம் தப்பா வருது. கொஞ்சமாவது வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசு. முதல்ல நீங்க வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோங்க. என்ன பணம் இருக்குங்கிற திமிரா? அரண்மனை மாதிரி வீட்ல இருந்தா பெரிய இவங்களா நீங்க? உங்களுக்கு மட்டும் என்ன உடம்புக்குள்ள தங்கமும் வைரமுமா இருக்கு? எல்லாரும் மாதிரி ரத்தமும் சதையும் தானே இருக்கு. முதல்ல மனுஷத்தன்மையோட நடந்துக்கோங்க, அப்புறமா பெரிய மனுஷியா இருக்கலாம். பாரதி நீ ரொம்ப பேசுற. உங்களெல்லாம் வெறும் பேச்சோட விட்டேன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. திரும்பவும் சொல்றேன், நீங்க மட்டும் ஆதிக்கு அம்மாவா இல்லனா வேற மாதிரி ஆயிடும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.